கோல்ஸ் கூட ரொம்ப பெருசா நீங்க போட தேவையில்ல. உங்களால உங்க மைண்ட் டைஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கோல் செட்டிங் போடுங்க. செட் ஒன், வாட் ரியலி யூ வாண்ட். அதுலயே நில்லுங்களேன். லாடம் கட்டின குதிரை மாதிரி இருங்களேன் கொஞ்ச நேரம். என்ன பிரச்சனை வரப்போகுது? ஓகே, வேற எதுவும் நேரம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. வாழ்க்கையில எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதுதான் பண்றோம் தவிர, நிறுத்தி நான் என் வாழ்க்கையில எங்க போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். நம்ம தான் முடிவு எடுக்க போறோம், யாரோ வந்து முடிவு எடுக்க போறது இல்ல. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். என் மாஸ்டர் அழகா சொல்லுவார், லைஃப் இஸ் யோர் ஓன் சாய்ஸ். நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அந்த வாழ்க்கையில நீ வாழலாம். யூ ஆர் பிளஸ். நினைக்காதீங்க இதுக்கு மேலதான் எனக்கு பிளஸிங் கிடைக்கும்னு. யூ ஆல்ரெடி பிளஸ். உங்களுக்கு அந்த அனுமதி கொடுத்தாச்சு. ஆனா நீங்க அதுக்குள்ள போறீங்களா, தடுமாடுறீங்களான்னு பாருங்க. அதனாலதான் கைடு தேவை. கைடு எது வரைக்கும் தேவை? நீங்க கத்துக்கிற வரைக்கும் தான். கத்துக்கிட்டு ஃபயர் ஆயிட்டீங்கன்னா then you go. That's it. It's your life, your journey. அதுல டெவலப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் 4 பேருக்கு வாய்ப்பு கொடுங்க. நல்ல விஷயத்த கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. டூ சம்திங் whatever you can do. நல்லது வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில. எது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் சொல்லுங்க? நல்ல காரியங்கள் பண்றது தானே. அதனாலதான் நல்ல காரியம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பேருக்கு பிடிக்கும். சேவை செய்யலாம் பிடிக்குது. எதனால? அதுல ஒரு மகிழ்ச்சி, அதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருதுல. நம்ம நல்ல விஷயத்த செய்ய பண்ணுங்க. அதே நேரத்துல உங்க தொழில கவனம் வைங்க. ஆனா எல்லாத்துலயும் ஒரு பிடிச்சுக்கிட்டு அழுத்தமா இல்லாம லைட்டா, ஃபன்னா, ஜோயா, ஹாப்பியா உங்க பிசினஸ் ஜேர்னியை கொண்டு போங்க.